அனைவருக்கும் வணக்கம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கில்ஸில் இருக்க ஓட்டிங் வச்சு நம்ம வந்து ரிசல்ட் சொல்லிட்டு இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே ஓட்டிங் ரிசல்ட் வந்து லீக் ஆயிருக்கு. ஒரு முக்கியமான விஜய் டிவி சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காரு. இது வந்து நேற்று 5 மணியை போல் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவர் கிராக் பண்ணி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் இருக்காங்க. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா 55% ஓட்டுகள் இருக்காங்க. இந்த 55% பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கால் சென்டர் மூலியமாக அந்த கால் பண்ணி வருது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுகள் சொல்லி தெரியும். இது அப்புறம் பேசுவோம். ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தினேஷ் இருக்காரு, 14% இருக்குது. இதில் நம்மளோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சொன்ன விசித்ராமா வந்து டாப் 3ல தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஆளுக்கெல்லாம் வந்து தகுதியே இல்லை, மக்கள் சப்போர்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் பார்க்கும்போது விசித்ராமாவுக்கு வந்து 12% ஓட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி அஃபீஷியல் நியூஸு 5ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 12% ஓட்டுகள் வந்து வந்திருக்குது அப்படிங்கிறத அஃபீஷியல் நியூஸு. ஏன்னா மணியெல்லாம் வந்து 2ஆவது இடத்துல இருக்கார் அப்படின்னா அது வந்து ஃபேக் கோட்ஸ்னு அர்த்தம். தமிழ் கிட்ஸை வந்து நம்பவே நம்பாதீங்க. அது ஒரு ஃபேக் சைட்டு, அது வந்து ஒரு கள்ள ஓட்டு சைட்டாக மாறிடுச்சு. கள்ள ஓட்டை வச்சு அந்த சைட்டை வந்து ஈஸியாக கிராக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஓட்டை வந்து மாற்றி விட்டுறாங்க. அஃபீஷியலாக பார்க்கும்போது விசித்ராமா இப்போ வந்து 3ஆவது இடத்துல இருக்காங்க, டாப் 3ல வந்து இருக்காங்க. இப்போ வந்து தினேஷ்க்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% ஓட்டுகள் தான் முன்ன பின்ன இருக்குது. இது அஃபீஷியல் நியூஸ் தான். இதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலே உங்களோட வந்து ஓட்டு போடுற அந்த தன்மை உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து அவங்க வந்து 2ஆவது இடத்துக்கு போகிறது முதல் இடத்துக்கு போகிறதெல்லாம் வந்து ஃபேன்ஸான உங்கள் கையிலேயே நம்ம கையிலேயும் தான் இருக்குது. என் கையிலேயே உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நான் ஓட்டு போட சொன்னோம். அப்படி ஓட்டு போட்டு இதுக்கு மேலே வந்து அவங்க ஃபஸ்ட்டுக்கோ 2ஆவது இடத்துக்கோ வந்து போட்டி போட முடியும். அப்படி பார்க்கும்போது அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளோ பொருள் செலவு பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் எடுத்தாங்க அப்படின்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது குப்பை, அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதில் வந்து ஒரு வேல்யூ கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்கள் ஆதரவோடு ஜெயிச்சாதான் அது வெற்றி. அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் அதிகப்படியான ஓட்டு போட்டிங்க அப்படின்னா அர்ச்சனாக்கு வரக்கூடிய அந்த கால் சென்டர் ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கழிச்சிட்டு பார்க்கும்போது அங்கே டாப் 1ல இருக்கிறது யாருன்னா விசித்ராமா தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது விசித்ராவுக்கு தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி டைட்டில் கொடுக்கும். ஏன்னா மக்கள் ஆதரவோடு ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது விசித்ராவால் மட்டும்தான் இருக்க முடியும். தினேஷ்க்கு கிடையாது மக்கள் ஆதரவு. தினேஷ் பாருங்கள் என்னமோ ஓகோண்டாங்க 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஒன்றும் கிடையாது. வெறும் 14%, 2% தான் வந்து முன்னாடி இருக்காங்க. அதுவும் அவர் பிஆர் வச்சு கால் சென்டர் வச்சு அது விசித்ராமா சொன்னாங்க பார்த்தீங்களா, தினேஷ்க்கு இண்டஸ்ட்ரியில் எல்லா ஆளையும் தெரியும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ தூரம் தெரிஞ்சுமே அவருக்கு வெறும் 14% தான். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக தான் கேம் மட்டுமே விளையாடி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. 12% ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேலே பிரதீப் பாண்டனி ஃபேன்ஸாக இருக்கட்டும், இப்போ வெளியே போன பூர்ணிமா ஃபேன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யார் ஃபேன்ஸாக வேணா இருங்க, உங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல பிளேயருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வெளியே போன மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கூட யார் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து ஓட்டு போட்டு அடித்து கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து விசித்ராமா ஜெயிக்க வைக்க முடியும். இது அஃபீஷியல் தான், நீங்கள் நம்புங்க. அஃபீஷியல் ஓட்டிங்கில் படி பார்க்கும்போது அர்ச்சனா 55%, தினேஷ் 14%, விசித்ராமா வந்து 12%, மணி வந்து வெறும் 9% தான். மணிக்கெல்லாம் ஓட்டே கிடையாதுங்க, 9 தாங்க அதிகபட்சம். நான் சொல்ல அவ்வளோதான் இருக்கும், 9 தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்து 7%. இப்போ இவங்க பூர்ணிமா வெளியே போனால் 2% வந்து ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மணியும் மாயாவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்காங்க. விஜயவர்மா வந்து வெறும் 3%. விஜயவர்மாக்கெல்லாம் அவ்வளோதான் ஓட்டு இருக்குது. அப்படி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஆர்டரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து ஓட்டிங் இருக்குது. இது கன்ஃபார்மாக நியூஸு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். அதான் மணிக்கெல்லாம் வந்து ஓட்டிங் இல்லை, மக்கள் சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ் கில்ஸில் ஐயோ 2 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு காமிக்கும். இப்போ தெரியுதுங்களா, எல்லாமே வந்து ஃபேக் ஓட்ஸு, பெய்ட் பார்ட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா மணிக்கெல்லாம் வர ஓட்ஸு ஃபுல்லாக பார்ட்ஸு. ரவீனாவுக்கு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ரவீனா என்ன சார், ரவீனா வெளியே போகுது. ரவீனா வந்து 4வது 5வது இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் ரவீனா எப்படி தூக்கினாங்க அப்படின்னா தமிழ் கிளிப்ஸை பொறுத்தவரை ரவீனாவுக்கு ஓட்டு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலில் இருக்காது. அஃபீஷியலில் ஓர ஓட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஓட்டாக இருக்கும். அவங்க அதை நிறுத்தி தூக்கிட்டு வெளியே போகணும்னு சொல்லி தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நிக்சனுக்கு அதே மாதிரி தான் வந்து தூக்கியிருக்காங்க. அஃபீஷியலில் அன்அஃபீஷியலில் ஓட்டு இருந்தால் கூட அஃபீஷியலில் இல்லை. அதான் வந்து உண்மை. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் நிக்சனுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிக்சனுக்காக நம்ம விசித்ராமா எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பூர்ணிமா ஆதரவாளர் இன்னும் எவ்வளோ ஆதரவாளர்களாக இருக்கீங்க. நீங்களாம் பார்த்து யார் ஜெயிக்கணுமோ ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் முக்கியம் இல்லை. ஆனால் நல்லவங்க ஜெயிக்கணும். நல்லவங்களாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து இந்த வீட்டில் விசித்ராமா தான். அதனால் நீங்கள் ஓட்டு போடுங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.